மற்றும் ஒரு முக்கிய செய்தி, சென்னையில் உள்ள எஸ்பிஐ கட்சி அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு உள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், இந்த திடீர் சோதனைக்கு என்ன காரணம், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று எஸ்டிபிஐ கட்சி தலைமை அலுவலகத்தில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் தெருவில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் அலுவலகத்தில் காலை 6 மணி முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதாவது 4 வாகனத்தில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்தில் அதாவது சோதனை நடத்தி வருகின்றனர். மற்றும் 10க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்களும் அதாவது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திடீரென்று இன்று காலை அதாவது 4 வாகனத்தில் வந்த அதிகாரிகள் தற்பொழுது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை தற்பொழுது தொடர்ந்து சோதனையானது ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையில் முடிவில் தான் என்னென்ன மாதிரி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று தொடர்பான முழு விவரங்களும் தெரிய வரும். மற்றும் அதே போல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் மற்றும் அதே போல எஸ்டிபிஐ கட்சி அதாவது இந்த அலுவலகம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிவில் தான் என்ன நோக்கத்துக்காக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதாவது இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள் முழு விவரங்கள் தெரிய வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.